மோசம் அடிக்கிறீங்க. அப்புறம் எதுக்கு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வரீங்க? விவசாய கொள்ளை அடிச்சீங்கன்னா ஒரு காலமும் உருப்பட மாட்டீங்க. கவர்மெண்ட் என்னைக்குமே மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வராதிங்க. வீட்டுல உட்காந்து தூக்க சொல்லுவாங்க கவர்மெண்ட். அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க விவசாயி பாவம். ஒரு மூட்டை கிழங்கு 350 ரூபாய் இப்படிங்க. நாங்க என்ன மண்ணே சாப்பிடுறது? அந்த கவர்மெண்ட் அந்த மாதிரி மண்ணை சாப்பிடுவாங்களா? அவங்க நல்லா நீட்டா உட்காந்து சேர்ல உட்காந்து சாப்பிடுறாங்களா கவர்மெண்ட்? 10 வருஷமா அந்த கவர்மெண்ட் இதான் பண்ணுது. விவசாய கொள்ளை அடிச்சு ஏமாத்தணும்னு கவர்மெண்ட் முடிவு பண்ணிச்சா? எத்தனை டன் கணக்கில் பணம் வச்சிருக்காங்க கவர்மெண்ட். ஏன் விவசாயி இப்படி கொள்ளடிக்கிறீங்க? மக்கள்கிட்ட ஓட்டு கேட்க வந்துடாதீங்கன்னு சொல்லிட்டேன். ஓட்டு கேட்க மட்டும் வரீங்க, லைனா வரீங்க. அந்த மக்களை மட்டும் ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? ஒரு நெல் அப்படிதான் ஏமாத்துறீங்க. விவசாயம் ஒரு மரவள்ளி கிழங்கு அப்படி மாதிரி ஏமாத்துறீங்க. ஒரு மூட்டைக்கு 200 ரூபாய் போடுறீங்க. மக்களுக்கு சேவை செய்யுதான் கவர்மெண்ட். அந்த கவர்மெண்ட் மக்களுக்கே சேவை செய்யலாம். கவர்மெண்ட் ஏகி இருக்கிறீங்க. வீட்டுக்கு போக வந்தா நீங்க ஏன் இப்ப பதவியில் உட்காந்துருக்கீங்க? வீட்டுக்கு போய் விவசாய கொள்ளையடிச்சு ஏன் இப்படி ஏமாத்துறீங்க? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கருந்தலாக்குறிச்சி கிராமத்திலேருந்து வைக்கிறோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கருந்தலாக்குறிச்சி, செம்பாக்குறிச்சி, கருங்குழி, பெத்தாசமுத்திரம் போன்றதெல்லாம் நாங்கள் பூரா மரவள்ளி, சோளம் இந்த பயிர் வைக்கிறோம். கிழங்குல பார்த்தீங்கன்னா அதிக பூச்சி தொல்லை மரவள்ளி கிழங்கு. இந்த ஆலை உரிமையாளர்களும் எங்களுக்கு சரியான விலை விற்கிறதில்ல. இன்றைக்கி ஒரு மூட்டை பொட்டாசு 1800 விற்கிது. ஆனால் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கிழங்கு ஒரு மூட்டை 300. அதுக்கு பாயிண்ட் வேணும், அது வரணும், இது வரணும்னு சொல்லி விவசாயி எந்தெந்த வழியில் புறக்கணிக்கலாமோ அதெல்லாம் இவங்க புறக்கணிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் உரிய வேலை கிடைக்கிறதுக்கு தமிழ்நாடு முதலமைச்சரும் எங்களுக்கு இதுக்கு நடவடிக்கை எடுத்து கொடுக்கணும். ரெண்டாவது, தமிழ்நாட்டில் இருக்கிற நாங்கள் விவசாயியெல்லாம் ஒன்று திரட்டி நாங்கள் ஆலை முன்னாடி கடுமையான ஒரு நாள் போராட்டம் நடத்துவோம். தயவு செய்து விவசாயிக்கு ஒரு நிரந்தர வேலை, இந்த மரவள்ளி கிழங்கு சோளத்துக்கெல்லாம் ஒரு நிரந்தர வேலை இருக்கணும். ஒரு வேலையும் இல்லாமல் விவசாயி எப்படி வாழ்கிறது? இந்த விவசாயத்துக்கு என்ன மக்காசோளம் ரொம்ப அநியாயம் குறையுது. எல்லாத்துக்குமே பாயிண்ட், 20 வருஷத்துக்கு முன்னாடிலாம் எந்த ஒரு பொருளுக்கும் பாயிண்ட் இல்லை, தரமாக இருந்தது. ஒவ்வொரு குச்சியும் பாருங்கள், ஒவ்வொரு குச்சிலையும் நோய் வருது. அக்ரிகல்ச்சர்லேருந்து கொடுக்குற தரமான பொருள் எங்களுக்கு கிடைக்கவும் மாட்டேங்குது. தரமான பொருள் நாங்களால் செய்ய முடியல. விவசாயம் பண்ணி நாங்கள் இன்னும் வாழ முடியாதாட்ட இருக்குது. கேட்டால் தமிழ்நாட்டு இந்தியாவை பூரா விவசாயிகள் முதுகெலும்புங்கிறீங்க. ஆனால் விவசாயியை கீழே போட்டு தான் அடிக்கிறீங்க. விவசாயிக்கு தமிழ் என்ன தெரியுங்க? விவசாயின்னா எந்த ஒரு கடன் வாங்க போனாலும் எவங்க போனாலும் விவசாயின்னா ஒரு இழிவாக தான் பார்க்குறாங்க. ஒரு மரியாதை குறைவாக இருக்குது. இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் இதையாவது பார்த்துட்டு தயவு செய்து இதுக்கு உரிய வேலை கேட்கறதுக்கு எங்கள் விவசாய சங்கத்தை கூட்டி எங்கள் தலைவர்கள் உட்கார வச்சு நீங்கள் தயவு செய்துக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ செலவு? ஒரு ஏக்கருக்கு 60,000 ரூபா வரைக்கும் நாங்கள் செலவு பண்ணுறோம் இன்றைய காலகட்டத்துக்கு. ஆனால் எங்களுக்கு கிடைக்கிறத பார்த்தீங்கன்னா வெறும் 30,000 20,000த்துக்கு தான் எங்கள் கிழங்கு வருது. அப்போ ஒரு வருஷம் செலவு தான் எங்களுக்கு 2 மடங்கு. பொருளாக எங்களுக்கு பணம் அந்த அளவுக்கு விவசாயத்தில் கிடைக்கல. இதே காலகட்டம் போயிட்டே இருந்தோன்னா நாங்கள் விவசாயத்தை விட்டுட்டு வேறு ஏதாவது தொழில் பண்ண போயிடலாம். ஒரு சோப்பு விற்கிறோம், ஹமாம் சோப்பு, அவன் 100 ரூபான்னு அதை நம்ம வாங்குகிறோம். ஆனால் விவசாயிகிட்ட அவங்க வைக்கிற விலை தான் நாங்கள் வாங்க முடியுது. எங்களால் எங்கள் பொருளுக்கு நிர்ணயம் பண்ண முடியல. அப்புறம் என்ன நாங்கள் விவசாயம் பண்ணி எப்படி இந்த நாட்டில் வாழ்கிறது? விவசாயி நாங்கள் என்ன ஐடி கம்பெனிலையா படிச்சுட்டு மாதம் 1.5 லட்சம் 2 லட்சம் சம்பாதிக்கிறோம்.